அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்குரிய மேக்ஸ் பாடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வடிவியல்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த வடிவியலில் நேர்கோடுகளும் வளைகோடுகளும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை இணைத்து வடிவங்களை முழுமைப்படுத்துக. மேலும் வளைகோடுகளால் ஆன வடிவங்களுக்கு வா எனவும் நேர்கோடுகளால் ஆன வடிவங்களுக்கு நே எனவும் வளைகோடுகளாலும் நேர்கோடுகளாலும் ஆன வடிவங்களுக்கு வா நே எனவும் எழுதுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டார் எல்லாமே நேர்கோடுகளால் ஆயிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நே கொடுத்துருக்கோம். அப்புறம் இணைகரமும் எல்லாம் நேர்கோடுகளால் ஆனதால் நே கொடுத்துருக்கோம். சரிவுக்கும் எல்லாமே நேர்கோடுகளால் ஆயிருக்கு. அதனால் நே கொடுத்துருக்கோம். இப்போ அரைவட்ட வடிவில் இருக்கு பாருங்க. இங்கே இது ஒரு வளைகோடுல இருக்குது, இது ஒரு நேர்கோடு. அப்படிங்கும்போது வா நேன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் வட்டம் வளைகோடுகளால் மட்டும்தான் ஆயிருக்கு, அதனால் வா கொடுத்துருக்கோம். உருளை இது நேர்கோடு, இது ஒரு 2 வளைகோடு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுக்கு வா நே கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஷேப்பில் பாருங்கள், வளைகோடு இது லேசாக குட்டியோடு இருக்குது, 4 பக்கம் 4 முனையிலும், அதனால் வா நே கொடுத்துருக்கோம். இங்கே நேர்கோடு, மற்றெல்லாம் நேர்கோடு, அதனால் வா நே கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஷேப்பில் வளைகோடும் இருக்குது, நேர்கோடும் இருக்குது, அதனால் இதுக்கு வா நே கொடுத்துருக்கோம். இப்போ சதுரத்தில் எல்லாமே என்னது நேர்கோடு தான், அதனால் இதுக்கு நே கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே மீன் ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. மீன் ஷேப்பில் நேர்கோடும் இருக்குது, இதெல்லாம் நேர்கோடு. அடுத்து வளைகோடு பார்த்தீங்கன்னா இது இருக்காது, இதுதான் வளைகோடு. அப்படிங்கும்போது வா நே கொடுக்கணும். அடுத்து இது வளைகோடு மட்டும் இருக்கிறதுனால, ரெண்டும் வளைகோடுனால வா கொடுத்துருக்கோம். இதில் வளைகோடில் இந்த ஷேப்பில் எல்லாமே வளைகோடில் இருக்கிறனால இங்கே வா கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் உள்ள கற்பனைக்கேற்ப வடிவங்களை வரைங்க. இப்போ வளைகோடுகளான வடிவங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் கற்பனையில். உங்களுக்கு தெரிஞ்ச வடிவங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நேர்கோடுகளால் ஆன வடிவங்கள், எல்லாம் நேர்கோடுகளால் ஆன வடிவங்கள் என்னென்னு நான் கற்பனையில் போட்டிருக்கேன். வளைகோடு நேர்கோடுங்கும்போது வளைகோடுகளாலும் நேர்கோடால் ஆன வடிவங்களை இங்கே போட்டிருக்கோம். இந்த படத்தில் இந்த இருக்குது நேர்கோடு, இந்த இருக்குது வளைகோடு, இந்த இருக்குது. அதே போல் ஒவ்வொரு படத்துக்கும் வளைகோடு, இதெல்லாம் நேர்கோடு வரும், இந்த சக்கரை மட்டும் வளைகோடு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து 1.2 மூலைவிட்டம். மூலைவிட்டம் என்பது ஒரு வடிவத்தின் எதிர்முனைகளை இணைக்கும் நேர்கோடு ஆகும். அதாவது ஒரு வடிவத்துடைய எதிர்முனைகளை இணைக்கிறது. அதாவது இந்த ஒரு முனை, இந்த ஒரு முனை, 2 முனை இணைக்கிறோமா. அடுத்து ஒரு சதுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 முனை இணைக்கிறோம். எதிர் முனைகளை இணைக்கிறது என்னது, மூலைவிட்டம் சொல்லுவாங்க. ஒரு சதுரத்தின் எதிர்முனைகளை இணைக்கும் நேர்கோடு அந்த சதுரத்துடைய மூலைவிட்டம். அடுத்து கனசதுரத்தின் மூலைவிட்டங்கள் எத்தனை பார்த்துக்கோங்க. முகங்களின் எண்ணிக்கை 12 வரும். எப்படின்னா 6 முகங்கள் இருக்கும். கனசதுரத்தில் இப்படி ஒரு முகம், அடுத்த சைடில் ஒரு முகம் இருக்கும். அதே இந்த 1 2 3 இருக்குது. அதே போல் பின்னாலேயும் 3 பக்கங்கள் இருக்கும். அப்படி சதுரத்துக்கு மொத்தம் 6 பக்கங்கள். அப்புறம் 6 × 2, அதாவது ஒரு சதுரத்துக்கு நமக்கு 2 மூலைவிட்டம் கிடைக்குமா. அப்புறம் 6 சதுரத்துக்கு எத்தனை மூலைவிட்டம் கிடைக்கும், 12 மூலைவிட்டம் கிடைக்கும். அப்புறம் கனசதுரத்துடைய மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 12. அப்புறம் உட்பக்கங்கள் 4 முனைகளின் மூலைவிட்டங்கள் 4. ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்கள் எண்ணிக்கை அதாவது உள்பக்கத்துக்கு 4 மூலைவிட்டங்கள் இருக்கும். அதாவது முகங்களுடைய மூலைவிட்டங்கள்னு கேட்டிங்கன்னா 12. அப்புறம் உள்பக்கத்தில் ஒரு 4 மூலைவிட்டங்கள் இருக்கும். மொத்தம் சேர்த்து கனசதுரத்துடைய மொத்த மூலைவிட்டங்கள் எண்ணிக்கை 16. அப்படி கொடுக்கப்பட்டுள்ள செவ்வகத்தின் மூலைவிட்டங்களை வரைக. செவ்வகத்துக்கு 2 மூலைவிட்டங்கள் தான் இருக்கும். அதுவே கனசெவ்வகத்துடைய மூலைவிட்டங்கள் கேட்டிங்கன்னா 16. இப்போ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இரு பரிணாம வடிவங்களின் பண்புகளை அவற்றின் பக்கங்களையும் முனைகளையும் முற்று நோக்கி பொறுத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க. வடிவத்துக்குரிய எழுத்தினை உரிய வட்டத்தில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்பக்கங்கள் சமம். எதிர்பக்கங்கள் சமம்னா ஒரு செவ்வகம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீளமும் சமமாக இருக்கும், அகலமும் சமமாக இருக்கும். அப்படின்னா எதிர்பக்கங்கள், அதாவது இந்த எதிர் பக்கங்கள் சமம், இந்த எதிர் பக்கங்கள் சமம். அதனால் இதுக்குரிய ஆன்சர் இ ஆப்ஷன் கொடுக்கும். அப்புறம் 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வடிவத்திற்கு பக்கங்களுக்கு முனைகளும் இல்லை. பக்கங்கள் முனைகள் இந்த வட்டத்துக்கு தான் பக்கங்களும் கிடையாது, முனைகளும் கிடையாது, அதனால் ஆ கொடுத்துருக்கோம். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா பக்கங்கள் சமமாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். பக்கங்கள் சமமாக இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதாவது முக்கோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். செங்கோண முக்கோணம்னா சமமாக இருக்காது. அதனால் பக்கங்கள் சமமாகவும் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்குமுங்க. அந்த உருவம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கோணம் தான், இதுக்கு ஆப்ஷன். அப்புறம் 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களும் சமம். சதுரத்துக்கு மட்டும்தான் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் 4 பக்கங்களும் இருக்கும். அதனால் இதுக்கு ஆன்சர் இ ஆப்ஷன்.
அடுத்து 1.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்பரிணாம பொருட்கள், அது 3D பண்புகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. படத்தில் உள்ள பொருட்களை வளைந்த பரப்புகள், தட்டையான பரப்புகள், வளைந்த மற்றும் தட்டையான பரப்புகளை கொண்ட பொருட்களை என்ன வகைப்படுத்தி வரட்ட இருப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வளைந்த பரப்பு என்ன பாருங்க, இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் வளைந்த பரப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம் இருக்குது. அடுத்து இந்த பூமி உருண்டை இருக்குது. அதே போல் தட்டையான பரப்புன்னு பார்த்தீங்கன்னா மேஜை, கரும்பலகை, முக்கோணம், நாற்காலி. அப்புறம் வளைந்த மற்றும் தட்டையான பரப்புன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாட்டில், பூஜாடி, தகவல் பலகை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள முப்பரிமாண வடிவங்களின் பக்கங்களையும் முனைகளையும் மூளை விட்டங்களையும் எண்ணி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கனசதுரம் கொடுத்துருக்காங்க. கனசதுரத்துக்குரிய முகங்களின் எண்ணிக்கை 6. அதேபோல் விளிம்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12. விளிம்புனா இதான் விளிம்பு 1 2 3 4 விளிம்புனா இதான் விளிம்பு 1 2 3 4. அதேபோல் 1 2 3 4. அதேபோல் 12 முனைகள் வரும். 1 2 3 1 2. அந்த எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வரும். விளிம்பு எண்ணிக்கை 12. அதேபோல் முனைகளின் எண்ணிக்கை, முனைனா இதான் முனை 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 முனைகள் இருக்குது. அதுக்கடுத்து மூளை விட்டங்களின் எண்ணிக்கை 16. இப்போ தான் நம்ம பார்த்தோம், கணக்கில் கொடுத்துருந்தாங்க 16. அதில் கனசெவகம் பார்த்தீங்கன்னா கனசதுரத்துக்கும் கனசெவகத்துக்கும் 2 சேமாக தான் வரும். செவ்வகத்துக்கு முகங்களின் எண்ணிக்கை 6, விளிம்புகளின் எண்ணிக்கை 12, முனைகளின் எண்ணிக்கை 8, மூளை விட்டைகளின் எண்ணிக்கை 16. அப்புறம் உருளைன்னு பார்த்தீங்கன்னா உருளைகளுக்கு முகங்களின் எண்ணிக்கை 3. அதேபோல் விளிம்புகளின் எண்ணிக்கை 2, முனைகளின் எண்ணிக்கை கிடையாது, மூளை விட்டங்களின் எண்ணிக்கையும் கிடையாது. கூம்புக்கு முகங்களின் எண்ணிக்கை கிடையாது, விளிம்புகளின் எண்ணிக்கையும் கிடையாது. ஆனால் முனைகளின் எண்ணிக்கை ஒரே ஒரு முனை தான் இருக்கும். இதற்கு மேலே இருக்க ஒரு முனை தான் இருக்கும். இந்த ஒரு முனை, இந்த ஒரு முனை மட்டும் தான் இருக்கும். அடுத்து கோலங்கள் பார்த்தீங்கன்னா முகங்கள் எண்ணிக்கையும் கிடையாது, விளிம்புகளின் எண்ணிக்கையும் கிடையாது, முனைகளும் கிடையாது, அதில் மூளை விட்டங்களும் கிடையாது. அதனால் கோலங்களுக்கு எதுவுமே வராது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படிகளை பின்பற்றி முப்பரிணாம உருவங்களை வரைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அவங்க எப்படி செஞ்சுருக்காங்களோ அதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம கனசதுரமும் வரைஞ்சிருக்கோம், கனசெவ்வகம் வரைஞ்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து உருளை, அதில் உருளையும் வரைஞ்சிருக்கோம். இதில் முப்பரிணாம உருவங்கள், கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கூம்பு, கோடெல்லாம் முப்பரிமாண உருவங்கள். கூம்பு எப்படி வரைஞ்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து புதிர் வெட்டு கட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த அளவுகளை நம்ம வெட்டி நம்ம பிடித்த உருவங்களை உருவாக்குறது தான் இந்த உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி உருவாக்கணும். நம்ம முயல், தொலைபேசி, உங்கள் விருப்பத்துக்கு என்னென்ன வடிவங்கள் பிடிக்குதோ அந்த வடிவங்கள்லாம் உருவாக்கணும். இந்த கட்டங்களை அதை வெட்டி அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1.5 தலை நிரப்பிகளும் கொடுத்துருக்காங்க. ஒரு வடிவம் பலமுறை பயன்படுத்தப்பட்டு இடைவெளியின்றி ஒரு தளத்தை அடுத்தடுத்த சுழற்சியில் நிரப்பும் போது அவரை தலை நிரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உருவம் கன்னியூவாக நம்ம என்ன பண்ணோம்னா அதான் தலை நிரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கன்னியூவாக முக்கோணமாக போட்டால் அதான் தலை நிரப்பி. ஒரு சதுரம் இருக்குது, நம்ம முக்கோணமாக நெப்புறோம். இதுக்கு ஒரு கலர் கொடுங்க, இதுக்கு ஒரு கலர் கொடுங்க. இந்த தளத்தை ஏதாவது உருவத்தை கொண்டு நெப்புறு தான் தலை நிரப்பின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சமதளத்தில் இடைவெளியின்றி வில்லைகளையும் ஓடுகளை பொருத்தும் போது நாம் வில்லை அடங்கிய தரை கிடைக்கப்பெறுகிறோம். முக்கோணம், சதுரம், அருங்கோணம் போன்ற வடிவங்கள் ஒரு தளத்தை நிரப்பும். ஆனால் ஐங்கோணம், எழுங்கோணம் போன்ற அமைப்புகள் ஒரு தலை நிரப்பிகள் ஆகாது. ஐங்கோணம், எழுங்கோணம் இருந்துச்சுன்னா அது தலை நிரப்பிகள் ஆகாது. இப்போ இங்கே வடிவங்கள், வில்லைகள், ஓடுகளை கூட நிறைவு செய்க. இந்த இடத்துல நம்ம எப்படி நெப்பிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெப்பணும். அடுத்து அதே போல் இந்த ஐங்கோணத்தை வச்சு நெப்பிருக்கும். மேலும் ஒரு அருங்கோணத்தை வச்சு நெப்பிருக்கும். ஐங்கோணம் தலை நிரப்பிகள் ஆகாது. மேலும் ஒரு வில்லையை வரைந்து அமைப்பை தொடருங்க. ஒரு வில்லையை வரைஞ்சி அமைப்பு தொடர்றதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நெப்பணும். நெக்ஸ்ட் வீடியோவில் 2வது லெசனுக்குரிய கொஸ்டின் ஆன்சருக்கு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.